என் இருதயம் தூய்மையாயிருக்கிறதா? முதல் சோதனை, என் இருதயம் தூய்மையாயிருக்கிறதா? இரண்டாவது, என் சிந்தனை தூய்மையாயிருக்கிறதா? மூன்றாவது, என்னுடைய செயல்கள் தூய்மையாயிருக்கிறதா? நான்காவது, என்னுடைய வழிகள் தூய்மையாயிருக்கிறதா? இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இதோடு கூட இணைந்ததுதான் உங்களுடைய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வேற, இது வேற அல்ல. நீங்க சிந்திக்கணும். ஆசீர்வாதம் இல்லாததற்கான காரணம் என்னன்றதை சோதிச்சு பார்க்கணும். சுகம் இல்லாததற்கான காரணம் என்னன்றதை சோதிச்சு பார்க்கணும். விடுதலை இல்லாதது காரணம் என்னன்றதை சோதிச்சு பார்க்கணும். பலன் இல்லாத வாழ்க்கை, பணம் இல்லாத வாழ்க்கை எதுன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? உங்களை நீங்களே சொல்லுங்க, சோதித்து பார்க்க வேண்டும். உங்களை நீங்க சோதிச்சு பார்த்தாலுமே போதும், அதுக்கான விடை என்ன செய்யும்? கண்டிப்பா நமக்கு. ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கைக்கு காரணம் என்ன? உழைப்பு இருக்கு ஆனா பலன் இல்ல, ஜெபம் இருக்கு ஆனா பதில் இல்ல, வாழ்க்கை இருக்கு ஆனா நிறைவு இல்ல. எல்லாமே எப்படி இருக்கு? வாழ்க்கை இருக்கு, நல்லா 40 வயசு ஆயிடுச்சு, வாழ்க்கை இருக்கு. ஆனா இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? நிறைவா இருக்கா? குறையா இருக்கு. வேலை இருக்கு ஆனா பணம் இல்ல, கையில பொருளாதாரம் இல்ல. ஜெபமும் இருக்கு ஆனா அந்த ஜெபத்துக்கு என்ன இல்ல? பதிலும் இல்லை. ஏன் இந்த பிரச்சனை? ஆகாய் என்கிற தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறார். உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களை சோதிச்சு பார்த்தாங்களே போதுங்க, உங்களுக்கான விடை கிடைச்சிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.